அண்ணா இந்த முட்டை வைக்கலையோ முட்டை அவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து ஒரு விசேஷமும் இருக்குது. மழை காலமாக பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து அந்த மச்சப்படையல் எல்லாமே படைச்சு கொண்டு வந்து முட்டை எல்லாமே படைச்சு கொண்டு வந்திருக்கு. ஆலய வீதிகள் முழுவதும் பார்த்தீங்கன்னா சுலகில் வந்து இந்த படையல்கள் எல்லாம் என்ன வித்தியாசம் விட்டு வரலாங்களா? அது வேற ஒரு ஹாலில் முட்டையும் வைக்கல இந்த முறை ஐயா நிப்பாடி போட்டார். ஐயா நிப்பாடி போட்டார். திருவண்ணாமலையிலேருந்து இங்கே வந்திருக்கீங்க போங்க வளமையாக வாரம் பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்கு. குலசாதம் பார்த்தீங்கன்னா இந்த நூற்றுக்கணக்கான பொங்கல் படையல்களை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க்க விசேஷம் மம்பளாச்சிக்கு ஏன் இந்த முறை வைக்க விடையில மரக்கறியாக இப்போ மச்சம் போடுறேன். அப்படியே இலாக்கா கறி ஏன் சுலகையில் போடுறது? ரைட் வாகனம் குறைவா ரெண்டு சுலோ கொண்டு ஒரே பெரிய மடை போல செத்த சரியான வகையா இருந்ததோ. உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். இந்நேரம் பார்த்தீங்கன்னா மானிப்பாய் சுதுமலை அம்மன் பகுதியில் நிற்கிறோம். சுதுமலை புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நிற்கிறோம். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் மிகவும் சிறப்பாக வந்து தேர் உற்சவம் நடக்கும். மிகவும் சிறப்பாக நான் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த படையல்கள் பொங்கல்கள் மோதகம் அவிக்கிறது வடை சுடுறது அப்படி இப்படியாண்டு நிறைய விஷயங்கள் இந்த பக்கம் நடந்து வந்துருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 3 தேர் அதில் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பான முறையில் இங்கே வெயில் கூட இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மழை வார மாதிரி இருக்குது, மழை இல்லாத மாதிரியும் இருக்குது. அந்த நிலைமையில் ஒரு இனிமையான ஒரு இந்த இடத்துல தேர் உற்சவம் இடம்பெற போகின்றது. അവിടെ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து ஒரு விசேஷமும் இருக்குது. இம்மழை காலமாக பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து அந்த மச்சப்படையல் எல்லாமே படைச்சு கொண்டு வந்து முட்டை எல்லாமே படைச்சு கொண்டு வந்திருக்கு. நம்ம இனி என்னென்ன மாதிரி நடக்குது, இன்றைக்கு என்ன மாதிரி நடக்க போன்றது இல்லை. தொடர்ந்து இந்த காணொலியில் பார்ப்போம். எப்படி இந்த ரதோற்சவம் இன்றைய தினம் இந்த இடத்துல சிறப்பாக இடம்பெறுகின்ற தொடர்பாக இந்த காணொலியில் தொடர்ந்து பார்ப்போம். காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடங்களில் வந்து சாதுவான மழை, அதாவது கனத்த மழை என்றும் இல்லை, ஒரு சாதுவான மழை. அதிகாலையில் வந்து நல்ல மழை பெஞ்சிருந்த 2 மணி 3 மணி அளவில் அந்த நேரத்துலேருந்து இங்கே வந்து இந்த நிறைய பொங்கல்கள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கு. இந்த இடத்துல மிகவும் சிறப்பாக பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு முன்பகுதியில் இருக்கிற அந்த அனைத்து இடங்களிலுமே பொங்கல் பானைகள் எல்லாமே நிறைந்தபடியே. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து கிராமிய வழிபாடு தான் வந்து பிரதானமாக இருந்திருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஆகம விதிகளுக்கு முற்பட்ட காலத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா பூஜைகளால் வந்து, அதாவது எங்களோட குருமார்களால் ஐயர்மார்களால் வந்து பூஜை செய்யப்படுகின்றது. அதற்கு முற்பட்ட காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமிய வழிபாடு சார்ந்தது தான் இருந்திருக்கு. வேள்விகள் எல்லாமே இந்த இடத்துல இடம்பெற்றிருக்குது. அதோட இறைவனுக்கு வந்து மாமிச படையல்கள் எல்லாமே அந்த காலங்கள் படைக்கப்பட்டது. அப்படியான நிகழ்வுகள் வந்து இந்த கோயிலில் வந்து இடம்பெற்றிருந்த வரலாற்று கதைகள் அதோட இப்போவும் வந்து அதுகள் இடம்பெற்று கொண்டுங்கிறது. எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து முட்டைகள் எல்லாமே இறைவனுக்கு படைக்கப்பட்டது எல்லாம் எங்களுக்கு தெரிந்த அளவில் நடைபெற்றது. என்னென்ன மாதிரி படையல் எல்லாம் போடுவீங்க நீங்க? படையல் வந்து சோறு, கறிகள் எல்லாம் பிலாக்கா கறி, அதை சாம்பார் எல்லாம் போட்டு அதை பருப்பு அப்பளம் மிளகாய் சொல்லி எல்லாம் வச்சுனா எல்லாருக்கும் சேர்ந்த படைச்சு போட்டு கொடுக்குறோம். நீங்கள் என்ன செய்றீங்க? அப்படி நாங்களும் தான் புட்டு செய்றீங்க. புட்டு சோறு சாப்பாடு. என்னென்ன புட்டு இருக்கு? ஒடியல் மாப்புட்டு, குரக்கன் மாப்புட்டு, அரிசி மாப்புட்டு, 3 புட்டு, பழவகை எல்லாம் வைப்போம். இந்த முறை நம்மளாச்சு மழை பெஞ்சு சின்ன குழப்பம் கொண்டு காட்டுறோம். மழை மேலே நடக்கிறது இப்படி மழை வரதா? இல்லை சரியான உட்காந்து நிற்கிறான் காற்று, சரியான காற்று. ஆனால் கொடியேறினா அம்மாச்சி கொடியேறினா அப்புறம் மழை மழை ஏன்னா சனவெல்லாம் செத்த சரியான வகையா இருந்ததோ. மழைக்காலம் பரவாயில்லை, கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நாங்கள் அவளாண்டு பெரிய மழை இல்லை, துணிச்சு கொண்டு வந்து இருக்கேன். குழப்புற அளவுக்கு பெய்ய இல்லை இன்னும். அதுதான் குளிர்ச்சி. சரியம்மா, நன்றி. பார்க்கக்கூடியமாக இருக்கும் பாருங்க. அந்த மலையில் வந்து சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் கூட தொடர்ச்சியாக எவ்வளவு பேர் வந்து இந்த இடத்துல அந்த நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுவதற்காக வந்து அந்த பொங்கல்களை வந்து செய்து கொண்டிருக்கணும்ன்றதை பாருங்க. நான் உனக்கு பொங்கல் முடிஞ்சோ? முடிகிற மாதிரி மழை உழப்பிட்டுதோ? கொஞ்சம் உழப்பிட்டேன். அதான் மழை வந்தபடியால. மழைமே எப்படி வரது? மழை போன கிழமை இல்லை மழை. இந்த மழை எங்கேருந்து வந்திருக்கீங்க? திருவண்ணாமலையிலேருந்து. இப்போ மாத்தல திருவண்ணாமலையிலேருந்து இங்கே வந்திருக்கீங்க பொங்க மழைமே வரது? இது உங்களோட ஊர் கோயில். முதல்ல எல்லாம் என்ன மாதிரி நடக்கிறது பொங்கல் இங்கே? இதே மாதிரி தான் நேரத்துக்கு வருவாங்க, இப்படி செய்வாங்க. 3 நாள் 4 நாள் 5 நாள் 6 நாள் 7 நாள் 8 நாள் 9 நாள் 10 நாள் 11 நாள் 12 நாள் 13 நாள் 14 நாள் 15 நாள் 16 நாள் 17 நாள் 18 நாள் 19 நாள் 20 நாள் 21 நாள் 22 நாள் 23 நாள் 24 நாள் 25 நாள் 26 நாள் 27 நாள் 28 நாள் 29 நாள் 30 நாள் 31 நாள் 32 நாள் 33 நாள் 34 நாள் 35 நாள் 36 நாள் 37 நாள் 38 நாள் 39 நாள் 40 நாள் 41 நாள் 42 நாள் 43 நாள் 44 நாள் 45 நாள் 46 நாள் 47 நாள் 48 நாள் 49 நாள் 50 நாள் 51 நாள் 52 நாள் 53 நாள் 54 நாள் 55 நாள் 56 நாள் 57 நாள் 58 நாள் 59 நாள் 60 நாள் 61 நாள் 62 நாள் 63 நாள் 64 நாள் 65 நாள் 66 நாள் 67 நாள் 68 நாள் 69 நாள் 70 நாள் 72 நாள் 73 நாள்
முதல்ல அந்த மாமிசம் படைக்கிறது அப்படியான இதெல்லாம் உங்களோட காலத்தில் நடந்ததா? எங்கட காலத்துல மாமிசம் படைக்கிறது அப்படி இருக்கு. முட்டை படைக்கிறான், இப்போவும் படைக்கிறாங்க முட்டை. போன முறை படைச்சவங்க படைக்கிறேன் படைக்க ஒன்றான்னு சொல்லியிருக்கேன். ஆனால் போன முறை படைச்சேன் நான் வந்து பார்த்தேன். இன்றைக்கு நீங்கள் என்ன சமையல்? ப்ளஸ் ஆகுது செஞ்சாச்சு. திருவாங்க பாப்போம். ரைட், கிட்ட முட்டை வந்துட்டார் பதத்துக்கு. குலசாதம் சாப்பிட வரலாம் கொஞ்சத்தில். சரி நன்றி. அவர் பார்த்தீங்கன்னா தூர பிரதேசங்கள்லேருந்து கூட வெளி மாவட்டங்கள்லேருந்து கூட இந்த இடத்துக்கு இந்த பொங்கல்களை நேர்த்தி கடன்களை நிறைவேற்றி வந்திருக்கீங்க. வித்தியாசம் விட்டு வரலாங்களா? அது வேற ஒரு ஹாலில் எல்லா புட்டும் இருக்கு. விசேஷமாக படைக்கிறீங்க அப்போ இன்றைக்கு. இது மொதம் புரியுது. அம்மா தட்டி தட்டி போட்டு வந்துருக்கா அப்படியே. இப்போ எத்தனை வருஷம் பொங்குறீங்களா இங்கே? 10 வருஷத்துக்கிட்ட பொங்குறீங்க. முதல்ல என்ன மாதிரி பொங்குறவங்க? முதல்ல அந்த காலம் இந்த புட்டு இல்லாம வச்சு மோதம் இல்லாம வச்சு தான் பொங்குறாங்க. மச்சப்படையில் இல்லாமல் இருக்கிறதா? அது அப்ப இருக்க முட்டை படைச்சவை நாங்கள் இப்ப படைக்கிறது. நாங்க ஒரு நாளும் படைக்கல. போன முறை படைச்சவே இல்லை. படைச்சவே வெஞ்ச சொல்லிட்டு நான் படைக்க மாட்டேன். இந்த முறை படைக்கணும்னு சொல்லியாச்சு. போன முறையே சொல்லியாச்சு. சரி சரி. அது 5 ரூபா மழை பெய்யுது வரையில். அம்மா முடிஞ்சோ பொங்கல்? மோதம் புரியுது. எத்தனை மணிக்கு வந்த நீங்கள் அப்படியே பொங்கல்? எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு வந்து என்னென்ன செஞ்சிட்டீங்களா இப்போ? ஒரு வருஷம் பொங்கல் அப்போ நம்மளாச்சு அருள் புரியுறாப்போ திறத்தானே வேணும். என்ன இப்படி பொங்கேக்க புகைக்க இருந்து பொங்கேக்க திறத்தானே வேணும். பார்த்து பார்த்து பொங்குறியால் இந்த முறை கூட தரணும். என்ன மழையக்கையும் புகையக்கையும் இருக்கிறேன். மழை தந்துட்டா அப்படி இருந்து மழை குழப்பம் தானே பெருசாக வந்து கொஞ்சம் கொண்டே இருக்கிற 3 மணில இருந்து. அப்போ என்னென்ன இன்றைக்கு இருக்கும் கூட படையில? முட்டையமா வச்சுனீங்களா? அதே நிப்பாட்டின முட்டை வைக்காமல் அது 5 ரூபா மழை பெய்யுது போல. என்ன நம்மளாச்சு உள்ள மழையை விட்டு குழப்பற அவ்வளோ 5 முட்டையை வச்சா சரி வரும் போல சொல்லிட்டு நான் வைக்கிறேன். என்ன நடக்குது? மோதகம் பிடிக்கிறீங்களா? மழை வந்து உள்ள அதான் உள்ளுக்கு வந்துருக்குது. அப்படி இன்றைக்கு என்ன மாதிரி இங்கே பொங்கல் விசேஷம்? அவியல் முதல் உங்களோட காலங்களில் எப்படி நடந்து வரும்? 30-35 வருஷத்துக்கு இப்படிதான். நடதானண்டு ரைட் ரைட் ரைட். வாகனம் குறைவு. தூர இடத்துல இருந்தெல்லாம் நடந்து வருவியல். மூட்டையில் சுமந்து கொண்டு பிறகுகள் கட்டைகள் உண்டு. சரி சரி சரி. இப்போ இன்றைக்கு என்னென்ன செய்கிறீங்க நீங்கள்? இன்றைக்கு சோறு சமைக்கிறோம். கத்தரிக்காய், பயறு, வாழைக்காய், மெயினாக பிளாக்கா கறி காய்ச்சி. பிளாக்கா கறி அதான் நீங்கள் விசேஷம்? அப்படி இதுக்கு பிளாக்கா அதே ஒரு விசேஷமாக இருக்குது எப்போவுமே. அந்த காலம் கொடுத்து செய்யறதுல நாங்களும் செய்து வந்தாரோம். இந்த காலத்துக்கு பிளாக்கா வந்துடும். பிளாக்கா வந்துடும் சீசனுக்கு. சீசனுக்கு பிளாக்கா மாடி ஒன்று கட்டாயம் போடுவோம். இந்த மாதிரி கொஞ்சம் குளிர்ச்சியாக வச்சிருக்கேன். வளமையாக வெயில் கண்டு பொங்குறோம். நீங்களோ இந்த நேரம் மாடு இந்த முறை குளிர்ச்சிக்கு வச்சு பொங்குறோம். பொங்க விடுறா சின்ன மழை தானே சுவிதானே விழுது. அவன் குளிச்சியாக வர போகிற வழியாலண்டே வரைய கேசுற இவ்வளோ இன்னும் குளிச்சு தரா வரையும். சரியம்மா வேலையை பாருங்க. நன்றி. இங்கால பாருங்க ஒரு பெரிய கிடாரத்துக்கு வந்து அண்ணன் வந்து குலசாதம் கிண்டி கொண்டிருக்கார். பார்க்கவே உண்மையாக ஆசையாக இருக்குது. சாப்பிடாம போல இருக்குது. உண்மையாகவே கோயில்களில் கிடைக்கிற இந்த குலசாதங்கள் வந்து வேறு வித்தியாசமான ஒரு டேஸ்டாக இருக்கும். இதான் பிளாக்கா. எனக்கா பிளாக்காய் இதான் விசேஷம். இன்றைக்கு பிளாக்கா படையால் பிளாக்கா கறி தான் விசேஷம். அம்மளாச்சிக்கு மாதிரி வச்சிட்டீங்களாங்கள பிளாக்கா கறி. ஏன் பிளாக்கா கறி விசேஷம் ஐயா அம்மளாச்சிக்கு? அம்மளாச்சிக்கு அந்த காலத்துலேருந்து பிளாக்கா தான் காய்ச்சி கொண்டு இருக்கணும். அப்படியே அந்த மரபுன்படி செய்து கொண்டு வாரியா.
வேறு என்னென்ன பொங்கல்லாம் செய்கிற நீங்கள்? முட்டை வைக்கிறேன், இந்த முறை வைக்கிறேன். முட்டை ஃபுட்டு வேலை வச்சு வைக்கணும். முட்டையும் வைக்கல இப்போ இந்த முறை? ஐயா நிப்பாடி போட்டேன். ஐயா என்ன பாடி போட்டார்? ஏன் ஐயா என்ன சொன்னார் முட்டைக்கு? வைக்க வேண்டாம். வைக்க வேணாம் சொன்னதோ? ஏன்? விரதகாரம் தானே, எல்லாரும் விரதகாரம். சும்மா கிடையாது. பிடிச்சா இவ்வளோ காலம் விரதம் தானே. அதானே, அதே விரதம் தானே. இது இப்போ சும்மா சீனா போகுது. ஆனால் வளமே மழை பெய்கிற இல்லையோ? பெய்கிற இடைச்சோ இருந்து 10 வரைக்கும் 5 வரைக்கும் வாரம். ஆனால் இப்படி இல்லை, இப்படி பெய்கிறல்ல? இல்லை போகிறோம். பானை அடி முழுக்க தண்ணியோட போகிறோம். அப்படியும் வந்துருக்கு மழை. போய் அந்த பொங்கல்லாம் பிடிக்கலாம். ஆனால் இது இருந்தாலும் ஒரு சும்மா நாடகம் மாதிரி கிடக்கு இந்த மழை. இங்கே இறைவனுக்கு படைக்கப்படுற அந்த படையல்கள் பார்த்தீங்கன்னா சுலகில், அதாவது புது சுலகில் தான் வந்து இங்கே வந்து படைக்கலாம். சுலகம் கொண்டு ஒரே பெரிய மடை போலோட ரதம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. அதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய்கள் எல்லாமே குவிக்கப்பட்டிருக்குது. இனி பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளுக்கு போவோம். ஆலயத்துக்கு உள்ளுக்கு போய் இறைவனுக்கு என்ன மாதிரியான பூஜை வழிகால் இடம்பெறுகின்றது. இனி பார்த்தீங்கன்னா தேரில் வாரத்துக்குரிய நேரம் நெருங்கிட்டது. வசந்த மண்டப பூஜைகள் வந்து உள்ளுக்கு இடம்பெற்று கொண்டிருக்குது. நாங்கள் இப்போ உள்ளுக்குள் போய் பார்ப்போம் என்ன மாதிரியான பூஜைகள் வழிபாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்கும் வந்து அதிகளவான மக்கள் வந்து நிறைஞ்சிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எனக்கென்றோர் தனிவரம் நான் கேட்கவில்லை, என்னிடத்தார் வாழ்வென்றோ நான் கருதவில்லை. உனக்கெல்லா உயிர்களுமே சொந்தமென்ற உண்மையை ஒருபோதும் அறிந்ததில்லை. சினம் கொண்டு ஏன் கிடைக்கும் தீயோர் தாமம் சீதமுறவாட வேண்டுகின்றேன். தனக்கொரு வெறுப்பில்லா தெய்வமே புவனேஸ்வரியே உன்பாதம் சரணம் சரணம் சரணம். வேலூர் நமந்திர புஷ்பான் பூஜை வழிபாடுகள், தீபாராதனைகள் எல்லாத்தையும் தொடர்ந்து இப்போ நீங்கள் அம்மாவை சிறப்பாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தேரில் ஆரோகிப்பதற்காக பார்த்தீங்கன்னா தன்னுடைய 2 மகன்களையும் பார்த்தீங்கன்னா அருகில் வச்சுக்கணும். அதாவது பிள்ளையார் எங்கள் பக்கம், அங்காள முருகப்பெருமான் இருக்கிறார் வள்ளி தெய்வானை சமேதராக. அம்மாளாச்சி பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து கொண்டிருக்கு. அந்த அற்புதமான காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னா நாதஸ்வரங்கள் முழங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்தின் உள்வீதியில் இப்போ தேரில் ஏறுறதுக்காக வேண்டி அம்மாள் வந்து ஆடி ஆடி வந்து இந்த காட்சியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தீச்சட்டிகளை ஏந்திய வண்ணம் பெண்கள் வந்து அதிகளவான தீச்சட்டிகளோட பெண்களை இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஆலயத்தின் உள்வீதியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தது. வெளியால் இன்னும் நிறைய பேர் இருக்குன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து உள்வீதி தலம் வந்து யாகசாலையில் வந்து இப்போ அந்த யாகசாலை பூஜைகளுக்காக வந்து யாகத்தில் நிற்கப்படுறோம். நாங்கள் வந்து இப்போ வெளியால் போவோம். வெளியால் போய் பார்ப்போம். அங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வெளியால் அந்த மடைகள் போடுவதற்கு வந்து ஆயத்தங்கள் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கோம். பாருங்கள், சுலகில் வந்து வாழை இலையை வைத்து அதுக்கு மேலே வந்து அந்த
சோறு கறி எல்லாத்தையும் வந்து தாங்கள் அந்த படைகள் மோதகங்கள் எல்லாத்தையும் வந்து படையலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் சுவாமி வந்து இப்போ வெளியால் வர போகிறோம். வெளியால் வரைக்கும் வந்து தங்களோட அந்த படையல்கள் தங்களோட அந்த உணவுகளை வந்து சுவாமிக்கு கொடுக்கணுன்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த படைக்கிற சந்தர்ப்பம் இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த படையல்கள் போடப்படுகிற நேரமாக இருக்குது. பாருங்க புது புது சுலகுகள் எல்லாமே வைக்கப்பட்டிருக்கின்றது. இனி இதுக்கு மேலே உடனே அந்த சாப்பாடுகளை போட்டு படையில போட போயிடும். அந்த படைக்கல என்ன ஏன் இந்த சுலகையில் போடுறது சுலகைலாம் போடுறது அப்போடக்கம் எவ்வளோ ஆழம் போடுறீங்க சுலகு தான் சுலகையில் போட்டால் தான் படையல் இல்லாட்டி அவாக்கு விருப்பம் சுலகையில். அப்போ என்னென்ன செஞ்சீங்க இன்றைக்கு அவாக்கு விருப்பமான செஞ்சீங்களோ எல்லாம் செஞ்சது என்ன விருப்பமானது அந்த இது செஞ்சீங்களோ அந்த பலாக்காயில் செஞ்சீங்களோ அதுவும் செஞ்சீங்களா ஹரி விசேஷமாக செஞ்சுருக்கீங்க கூட்டிட்டு ஓப்பரியல்டே விட்ட அவ வெளியால் வரைக்கு. சரி அம்மா சரி சரி அண்ணே இந்த முட்டை வைக்கலையோ முட்டை முட்டையோ ஏன் இந்த மாதிரி வைக்க விடையில அப்படியே இந்த சுலோக கீழே முட்டை அடக்கணும் சொல்றாங்க அதான் அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்கீங்க என்ன இது இந்த வேற கலர் முட்டை. பூஜை வழிபாடுகள் எல்லாமே நிறைவு செய்து பார்த்தீங்கன்னா உள்வீதியில் இப்போ வந்து சுவாமி வழிவீதி வர போகிறோம். இனித்தான் பார்த்தீங்கன்னா தேரில் ஏறி அந்த 3 ரதங்கள்லையும் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் முருகன் அம்மலாச்சி என பார்த்தீங்கன்னா அந்த 3 பேரும் அந்த ரதத்தில் காட்சி தர போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் வெளியால் வந்துட்டுனா வாசலில் வந்து நிற்கிறேன். இனி வந்து அந்த கருட பகவான் அந்த மாலைகள் எல்லாம் அணிவித்து இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்கள் அவ்வளோ நிறைய பேர் இருக்கணும். சுற்றி சுரண்டு நிறைய பேர் வந்திருக்கணும் இந்த இடத்துல. இன்றைக்கி மழையாக இருந்தும் கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் வந்திருக்கணும். மழை இல்லாட்டி இன்னும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நிறைய மக்கள் இந்த இடத்துல குவிஞ்சிருக்கிறோம். நேற்றைய தினம் சப்பரத்தில் கூட சப்பர திருவிழா இரவு இடம்பெற்றிருக்க பார்த்தீங்கன்னா அதிகளவான மக்கள் நேற்றைய தினம் வந்திருந்தவ. அந்த காணொலி கூட இந்த தளத்தில் பதிவிட்டிருக்கேன். அதையும் பார்க்காதாக பார்த்துக்கொள்ளுங்க. ஆலயத்திலேருந்து சுவாமி வெளியால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே இருந்து அந்த கூத்தூர இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன் பெரிய அளவிலான ட்ரோன் இது எல்லாம் ஹெலிகாப்டரில் ஒன்று போடுறது இல்லாட்டி ஆலயத்துக்கு மேலே இருந்து போடுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு புதிய வழக்கம். இது பார்த்தீங்கன்னா ட்ரோனில் வந்து பூ போடுறது. மேலே பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான ட்ரோனில் வந்து பூக்கள் வந்து அந்த கூடைகள் நிறைப்பப்பட்டு அது வந்து மேலே பறந்து இப்போ பாருங்கள் அது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பூக்கள் வந்து மிகவும் அழகாக தூவப்பட்டவங்களுக்கு சுவாமி வெளியால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சரியான நேரத்தில் சரியான முறையில் வந்து அந்த பூக்கள் தூவப்பட்டு மிகவும் பார்க்குறதுக்கு ஒரு கண்கொள்ள காட்சியாக இருக்குது. அந்த காட்சி இப்போ நீங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பிள்ளையார் முருகன் இருவருமே பார்த்தீங்கன்னா தங்கட தேருக்கு செல்ல இப்போ அம்மன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தேரில் இருக்காது அந்த தேர் மேடைக்கு இப்போ வந்து உள்ளது. அழகாக காட்சி கொடுக்குற அம்மன் பாருங்க சிறப்பாக இருக்குது. பார்க்க வந்து கையெழுத்து கும்பிடணும் போல இருக்குது. நீங்கள் இந்த காணொலி ஊடாக உண்மையாகவே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சிறப்பான பாருங்கள் இந்த அம்மன் காட்சியை வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நேரம் வந்தால் கூட நீங்கள் விளத்துக்கு சிறப்பான முறையில் பார்த்துருக்க மாட்டேங்க. இந்த காட்சியை பாருங்கள் அம்மனுடைய அந்த சிரித்த முகத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தெளிவான காட்சி.
பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்திங்கன்னா இந்த ஆலய வீதியில் வந்து சூழ்ந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அம்மன் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த தேர் வந்து ரதம் வந்து இப்போ ஆரோக்கியப்படுற போது இங்கால பார்த்திங்கன்னா படையல்கள் எல்லாமே சிறப்பாக இடம்பெற்றுக்கின்றது. எல்லோரும் வந்து தங்களுடைய அந்த படையல்களை வந்து இந்த நேரத்தில் வந்து போட்டுட்டு நம்ம அந்த பாருங்க புட்டுகள், கறிகள், சோறுகள் எல்லாமே வந்து வித்தியாசமான படையல்கள். இந்த ஆலயத்தில் பார்த்தா நான் அறிந்த அளவுக்கு யாழ்ப்பாணத்தில் இந்த ஆலயத்தில் இப்படியான ஒரு படையலை நான் பார்த்துருக்கேன். அதாவது வந்து சுலகில் வந்து இந்த படையல்கள் வித்தியாசமான புட்டுகள், பிலாக்காய் கறி என்று சொல்லப்படுது. அம்மனுக்கு பிடித்த அந்த பிலாக்காய் கறி எல்லாம் பாருங்கள் இவ்வளவு வித்தியாசமாக வந்து அந்த பெட்டிகள்லையும் மூளைகள்லையும் கிராமியத்தை அண்டிய கிராமிய முறை மாறாத பார்த்திங்கன்னா இந்த படையல்கள் வழிபாடுகள் எல்லாமே இருக்குது தொடர்ச்சியாக. அம்மாச்சி பார்த்திங்கன்னா இப்போ தேரிலேருந்து காட்சி கொடுத்துருக்கா பாருங்க, அந்த தீபாராதனை காட்டப்படுகிற தேரில் இருக்க சுவாமிக்கு. அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா எங்கள் தேங்காய்கள் எல்லாமே உடைக்கப்படுகின்றது. அந்த மலை போலே குவிக்கப்பட்டிருந்த தேங்காய்கள் பார்த்திங்கன்னா இப்போ எல்லோரும் வந்து சேரு தேங்காய் வந்து உடைச்சி கொண்டிருக்கிற இடம். அங்கால ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தேங்காய் உடைக்கப்படுகின்ற, இங்கால பார்த்திங்கன்னா படையர்கள் எல்லாமே வந்து மாறி எல்லாரும் கொண்டு படைச்சி கொண்டு இருக்காங்க. இந்த வீட்டுக்கு இந்த ஆலயத்தின் வீதி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இப்படியான படையல்கள் தான். இந்த சுலகிலே படைக்கப்பட்ட, பெட்டியிலே படைக்கப்பட்ட, ஊளைப்பாயிலே படைக்கப்பட்ட அந்த படையல்கள் வந்து இந்த இடத்துல பார்க்குறதுக்கு உண்மையாகவே சிறப்பாக இருக்குது. பாருங்கள் போல் அழகான முறையில் அந்த கிராமிய வழிபாடுன்றது இப்படி தான் இருக்குது. இப்படியான படையல்கள் தான் இருக்கும் கிராமிய வழிபாட்டில். அதை வந்து நீங்கள் தெளிவாக செஞ்சு கொண்டிருக்கணும். முதலாவது பார்த்திங்கன்னா பிள்ளையாருடைய அந்த தேர் வந்து இப்போ அசைய தொடங்கி இருக்குது. அந்த தேர் அசைய தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து முருகப்பெருமானுடைய அந்த தேர் வந்து அசைவதை இப்படி பார்க்கக்கூடிய இருக்கும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிரதானமான அங்களுடைய அம்மா வரப்போகிற அந்த தேர், புவனேஸ்வரி தாய்வார் அந்த தேர் வந்து இப்போ நகர தொடங்கி இருக்கு. தேரில் சுவாமி வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் மூலமாக அந்த பூக்கள் தூவுறது வந்து இடம்பெற்றிருந்தது. சிறப்பாக இருந்தது. உண்மையாகவே அந்த பூக்கள் தூவும் பொழுது அழகாகவும் இறைவனுக்கு மீது அந்த பூக்கள் படும் பொழுது உண்மையாகவே ஒரு பார்ப்பதற்கு அற்புதமான காட்சியாக இருந்தது. பாருங்கள் அந்த மிகப்பெரிய ட்ரோன் வந்து இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது. மிகவும் சிறப்பான முறையில் இடம்பெற்றிருந்த சுதுமலை அம்மனுடைய இந்த ரதோற்சவம் தொடர்பான காட்சிகளை வந்து இந்த காணொலியோட உங்களுக்கு காட்சிப்படுத்தியிருக்கேன். இந்த காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி. காணொலி தொடர்பான கருத்துக்களை பார்த்தீங்கன்னா தவறாது வந்து இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் பதிவிடுங்க. அதோட இந்த காணொலி தேவைப்படுவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காணொலிகளை அனுப்பி வையுங்க. மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.